சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த கோபி என்பவர் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வரும் நிலையில் மருத்துவமனை நிகழ்ச்சிக்காக புது வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள ராதா பேக்கரியில் 1 கிலோ கிரீம் கேக் வாங்கி சென்றுள்ளார். கேக்கை வெட்டி கிரீம் பகுதியை சிலர் சாப்பிட்ட பின்னர் கேக்கின் உட்பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசியதாகவும் கருமை நிறத்தில் பூஞ்சை பிடித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. கேக்கை சாப்பிட்ட 4 மருத்துவமனை ஊழியர்கள் வாந்தி எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஈவன் ஸ்டார்ட் பண்ணதை ஃபர்ஸ்ட் மேலோட்டமா கட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்கோங்கன்னு இதை சொல்லிட்டோம். அவங்க வந்து 2-3 பேருக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்தாங்க. கட் பண்ணி கொடுத்தது அதுல பார்க்கும்போது அந்த லேயர் கட் பண்ண பார்க்கும்போது ஃபுல்லா பூர்ணமூத்து இருக்கிறது அந்த கிரீன் கலர்ல இருக்கு. 4 பேர் வாமிட் பண்ணிருக்காங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த கோபி ராதா பேக்கரிக்கு சென்று நடந்ததை கூறிய போது பேக்கரி உரிமையாளர் உரிய பதில் அளிக்காமல் அசால்ட்டாக இருந்ததாகவும் வேண்டுமென்றால் வேறு கேக் வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வாங்கிய கேக்கே இந்த நிலையில் இருந்ததால் பயந்து போன கோபி ஆள விடுங்கப்பா சாமி என கேக்கை வாங்க மறுத்துள்ளார். இதற்கிடையே அருகில் நின்ற நபர் ஒருவர் 2 நாட்களுக்கு முன்தானே பப்ஸ் கெட்டு போனதாக கூறினோம், நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா என உரிமையாளரிடம் தெரிவித்ததாக கோபி தெரிவித்துள்ளார். சார் கேக் கடைக்கு கொண்டு போகும்போது திரும்ப வேற கேக் கொடுக்குறேன்னு சொல்றாரு. நம்ம வந்து அந்த கேக்ல வந்து குவாலிட்டி இல்லைன்னு சொல்றோம், திரும்ப அவர் இன்னொரு கேக் தரேன்றாரு. அதுக்கப்புறம் இல்லாம பாத்தீங்கன்னா நான் பேசும்போது இன்னொருத்தவங்களும் வராங்க. 2 நாள் முன்னாடி இப்படிதானே நாங்க வந்து எக் பப் வாங்கிருந்தோம், அதுலயும் வந்து பூர்ணமூத்து இருந்தது அப்படின்னாங்க. இதனையடுத்து பேக்கரி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோபி உணவுத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார்.